அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, எம்பி தொகுதி நிதி ரூபாய் 10 கோடியாக உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாரு. சரிங்களா? அது என்ன எம்பி தொகுதிகளுக்கான நிதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் எம்பி லேட்ஸ் அப்படிங்கிற திட்டம். சரியா? மெம்பர் ஆஃப் பார்லிமென்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மென்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது மாநிலங்களவை உறுப்பினர் அல்லது மக்களவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சோ அந்த எம்பி லேட் ஸ்கீம் அப்படிங்கிறது 1993ல கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். இந்த திட்டத்துக்கு கீழ இப்ப ஒரு எம்பிக்கு ஓகேங்களா, இப்ப தூத்துக்குடியை சேர்ந்த எம்பி இருக்காங்க, இல்ல கரூரை சேர்ந்த எம்பி இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு எம்பிக்கு எவ்வளவு கோடி ரூபாய் கொடுக்குறாங்க? 5 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த 5 கோடி ரூபாய் எதுக்காக அப்படின்னா, அவங்கள தொகுதிய மேம்பாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சு குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம பார்த்திருப்போம். ஒரு பஸ் ஸ்டாப் போட்டிருப்பாங்க. ஆ தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ஒதுக்கப்பட்டதுன்னு போட்டிருப்பாங்க. பஸ் ஸ்டாப்புக்கே 1 கோடி ரூபாய் செலவாச்சு அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி தொகுதி மேம்பாட்டு நிதிக்காக இருக்கக்கூடிய பணம் இது. சரிங்களா? இது இப்போ 5 கோடி ரூபாயா இருக்கு. அத 10 கோடி ரூபாயா இன்கிரீஸ் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் ஒரு கோரிக்கைய வந்து வச்சிருக்காரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அளவுல பாத்தீங்கன்னா, எம்எல்ஏ சிடிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கு. ஓகேங்களா? சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ்ல. எம்எல்ஏ சிடிஎஸ் அப்படின்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி கான்ஸ்டிட்யூவன்சி டெவலப்மென்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த திட்டம் பாத்தீங்கன்னா 1997, 98ல கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். சரியா? சோ இந்த திட்டத்துக்கு கீழ தமிழக அரசாங்கம் ஒரு எம்எல்ஏக்கு 3 கோடி ரூபாய் வந்து குடுக்குறாங்க. சரியா? சோ அப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எம்எல்ஏ சிடிஎஸ்னா 3 கோடி ரூபாய், எம்பி சிடிஎஸ்னா 5 கோடி ரூபாய் அப்படிங்கிறத எம்பி லேட்ஸ் அப்படின்னா 5 கோடி ரூபாய் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தாண்டி மேலும் ஒரு சில விஷயங்களை பத்தி பேசியிருப்பாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற திட்டம் வந்து இருக்கு தமிழ்நாட்டுல. இந்த ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்துக்கு கீழ பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 77% பேர் வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டில இருந்து காப்பாத்தப்பட்டிருக்காங்க. இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இந்த சுய உதவி குழுக்கள் அப்படிங்கிறது 1989ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கும். அதற்கு கீழ பாத்தீங்கன்னா, 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட கிராமப்புற சுய உதவி குழுக்களும், நகர்ப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா 1.4 லட்சம் சுய உதவி குழுக்களும் இருக்காங்க. இதுல 55 லட்சம் உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாம எஸ்ஹெச்ஜி பேங்க் லிங்கேஜ் புரோகிராம் அப்படிங்கிறது 1992ல கொண்டு வரப்பட்டிருக்கு. அதற்கு கீழ பாத்தீங்கன்னா 1.25 லேக் கடன்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சுய உதவி குழுக்களுக்கு அடையாள அட்டை அப்படிங்கறத வழங்கக்கூடிய பணிகளும் மிக தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. சரியா? இதுதான் நம்ம முதல் செய்தியில வந்து பாக்குறோம். அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு 40 கோடி ஆவணங்களை பாதுகாக்க ஜப்பான் திஷு முறை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? அதாவது தமிழ்நாட்டுடைய ஆவண காப்பகம் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்தியாவிலேயே மிக பழமையான ஒரு ஆவண காப்பகம். அதாவது இந்தியாவிலேயே முதல்ல தமிழ்நாட்டுல தான் 1805ஆம் ஆண்டு வில்லியம் பென்டிக் இருக்காரு இல்லையா? அவர் வந்து முதல்ல மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆபீஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா? மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆபீஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறமா தான் அது பிற்காலத்துல ஆவண காப்பகம் ஆர்கைவ்ஸ் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கும். சரிங்களா? சோ இந்த ஆவண காப்பகம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 40 கோடி ஆவணங்கள் வந்து மெட்ராஸ்ல ஐ மீன் நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆவண காப்பகம் கட்டுப்பாட்டுல கிட்டத்தட்ட 40 கோடிக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் வந்து இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா அதற்காக நம்ம ஜப்பானிய திஷு முறையை பயன்படுத்த போறோம் அப்படிங்கறத வந்து நம்ம அமைச்சர் சொல்லியிருக்கார். பேசிக்கா அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆவண காப்பகம் அதற்கு 6 டிஸ்ட்ரிக்ட் சென்டர்ஸுமே இருக்கு. அதையுமே தெரிஞ்சுக்கோங்க. எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு, சேலத்துல இருக்கு, திருச்சியில இருக்கு, மதுரையில இருக்கு, கடலூர்ல இருக்கு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல வந்து இருக்கு. சரியா? இது எல்லாமே ஆவண காப்பகத்துடைய டிஸ்ட்ரிக்ட் சென்டர்ஸா இருக்கு. சரி. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இன்றைய திருக்குறள். திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "தூங்குக தூங்கிச் செயற்பாட, தூங்கற்க தூங்காது செய்யும் வினை" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. காலந்தாழ்த்தி செய்யத்தக்கவற்றை காலந்தாழ்த்தே செய்ய வேண்டும். காலந்தாழ்த்தாமல் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்ய காலந்தாழ்த்தக் கூடாது. அதாவது விரைவாக செய்ய வேண்டிய விஷயங்கள விரைவாக தான் செய்யணும். காலந்தாழ்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள காலந்தாழ்த்தி தான் செய்யணும் அப்படின்னு வள்ளுவர் ஒரு அறிவுரையை சொல்றார் திருக்குறளின் 672 அதிகாரம் வினை செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்துல.
அடுத்ததா பாத்தீங்கன்னா, மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கு தனி ஆணையம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. எப்படி நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி அப்படிங்கிறது இருக்கோ, அதே மாரி தமிழ்நாடு ஸ்டேட் ஹைவே அத்தாரிட்டி அப்படிங்கிறது உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி போன வருஷம் பட்ஜெட்ல சொல்லியிருப்பாங்க. சோ, அதற்கான ஆணையம் உருவாக்கப்பட்டு, அதற்கான தனி கட்டடம் அப்படிங்கிறதும் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. சோ, தமிழ்நாடு ஸ்டேட் ஹைவே அத்தாரிட்டி அவங்க எங்கிருந்து செயல்பட போறாங்க அப்படின்னா, சென்னையில இருக்கக்கூடிய கிண்டி அப்படிங்கிற பகுதியில இருந்து செயல்பட போறாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா, வேலூர் காவல் பயிற்சி பள்ளிக்கு வேலு நாச்சியார் பெயர் அப்படின்னு சொல்லி நேத்து நம்ம முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது பாத்தீங்கன்னா, நேத்து வேலு நாச்சியார் அவர்களுடைய சிலை வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கும். எங்கன்னா காந்தி மண்டபத்துடைய வளாகத்துல வேலு நாச்சியாருக்கான சிலை அப்படிங்கிறது திறந்து வைக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துல ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். என்ன அறிவிப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வேலூர்ல இருக்கக்கூடிய காவலர்கள் பயிற்சி பள்ளி இருக்கு இல்லையா? இந்த காவலர்கள் பயிற்சி பள்ளிக்கான பெயர் வந்து வேலு நாச்சியார் பெயர் சூட்டப்படும் அப்படிங்கறத சொல்லியிருந்தார். சரிங்களா? சோ இது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். நன்றி.